ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பாட்கவான்களா இருக்கிறீங்க, நீங்க பாட்கவான்களா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை சொன்னவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெறுமையாய் போகக்கூடாது. நம்ம ஆலயத்துக்கு சமாதானத்தோடு போகணும். தெய்வ சமாதானத்தோடு நம்ம கடந்து சொல்லும். வெறுமையா நம்ம போகக்கூடாது. இந்த காலையில் வேலை பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் சுகமா இரு மகனே என்ற பாடலில் கைகளை தட்டி ஆராதிக்கலாம். தேவன் கைகளை தட்டி தேவனுக்காக கைகளை தட்டி ஆராதிக்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே.
போராட்டம் தான், அது நல்லதொரு போராட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் காத்திருக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஸ்தோத்திர வழிகளை ஏறெடுக்கலாம். நல்ல உருக்க சத்தமா, நல்ல உருக்க சத்தமா. இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இல்லையா? டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். இயேசு நமக்காய் வந்ததை நாம் நினைவு கூறுகிற மாதம். கர்த்தர் நமக்காய் செய்ததை நினைவு கூறுகிற மாதம். பிதாவானவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்து தேவன் மேல் காட்டின அன்பை நினைவு கூறுகிற மாதம். ஆண்டவரே, எங்கள் மேல் காட்டின அன்பு எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, என் மேல் காட்டின அன்பு எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, என் மேல் காட்டின அன்பு எவ்வளவு பெரியது. அதப்பா, அதுக்கு நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, அதுக்கு தகுதி இல்லாதவன் ஆண்டவரே. அநேக தடவை மறுதளிச்சிருக்கிறேன். அநேக தடவை தகப்பனே உமக்கு எதிராய் நின்று இருக்கிறேன். அநேக தடவை தகப்பனே உமக்கு பிரியமாய் இல்லாத காரியங்களை செய்திருக்கிறேன். அநேக தடவை என் பார்வையினால் பாவம் செய்திருக்கிறேன். அநேக தடவை என் செயல்களினால் பாவம் செய்திருக்கிறேன். அநேக தடவை என் வார்த்தையினால் பாவம் செய்திருக்கிறேன். அநேக தடவை என் கால்களினால் பாவம் செய்திருக்கிறேன். செல்லக்கூடாத இடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். செய்யக்கூடாத காரியங்களை நான் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு எதிராக எல்லாவற்றிலும் நான் நின்றிருக்கிறேன். ஆனாலும் என் மேல் காட்டின அன்பு ஏன் ஆண்டவரே? தகப்பனே, உங்க பிள்ளையே எனக்காக கொடுத்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, உங்க தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காய் நன்றி சொல்லுங்க. உனக்காய் வந்த பாலகனுக்காய் நன்றி சொல்லுங்க. உனக்காய் வந்த நல்ல மேய்ப்பனுக்காய் நன்றி சொல்லுங்க. உனக்காய் வந்த இயேசுவுக்காய் நன்றி சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், இவரே உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்று சொல்லி தேவனே ரட்சகராக இறங்கி வந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி பிதாவே. தகப்பனே, நான் என்ன செய்ததுக்காக, நான் என்ன செய்ததுக்காக இவ்வளவு என் மேல் அன்பு, என்ன செய்ததுக்காக இவ்வளவு என் மேல் கிருபை, என்ன செய்ததுக்காக இவ்வளவு என் மேல் பாசம் அப்பா. மனிதர்கள் வைக்காத பாசம் என் தேவன் என் மேல் வைத்திருந்ததுக்கு என்ன காரணம்? ஆண்டவரே, எனக்கு புரியாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். உங்க அன்பு புரியாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அதன் அகலமும் ஆழமும் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் காட்டின அன்புக்காய் நன்றி 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 பிதாவே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாயிலிருந்து வார்த்தை வரட்டுமே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே. நன்றி பிதாவே. நன்றி பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு இந்த நாளை காணும்படியாய் அடியாது மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியா மீண்டும் ஒரு வாய்ப்பு. உம்மை துதிக்கும்படியா மீண்டும் ஒரு வாய்ப்பு. சபையாய் துதிக்கும்படியா மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆண்டவரே. இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்னத்தை செலுத்தினோம் ஆண்டவரே. நாங்கள் என்னத்தை செலுத்தினோம் அப்பா. என் மேல் இவ்வளவு அன்பை காட்டிக் கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. என்னை விட்டு கொடுக்காமல் நடத்தி கொண்டு வருகிறவர், என்னை விட்டு கொடுக்காமல் நடத்தி கொண்டு வருகிறவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். 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 நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். என் உள்ளத்தை திறந்து நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். என் உள்ளத்தை திறந்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள். நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே. அவரை வந்து சொல்லுங்க அப்பா. எப்படி நன்றி சொல்வேன் நான்
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். கையை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்க இல்லையா? கையை தட்டி நன்றி சொல்லுங்கம்மா. நல்ல உற்சாகமா கையை தட்டுங்களேன். இந்த நாள் நீ பார்க்கிறது தேவ கிருபை அல்லவோ? இந்த நாள் பார்க்க தேவ கிருபை. நல்ல கையை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாள் பார்ப்பது உங்களால தான் ஆண்டவர், என்னால கிடையாது. நீங்க நினைச்சிருந்தா எனக்கு எதனா ஆயிருக்கலாம், ஆனா எனக்குன்னு ஒரு நாள், எனக்கு ஒரு நேரம், எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க. நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அழகானவர் அல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. இவரை போல ஒரு தேவனை பார்க்கலாமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, இவரை போல ஒரு தேவனை பார்க்கல. அல்லேலூயா. அவ்வளவு அவ்வளவு இலகின மனசு நம் தேவனுக்கு. அல்லேலூயா, அவ்வளவு இலகின மனசு. ஒருவரையும் நோவுபடுத்தாத, ஒருவரையும் குற்றப்படுத்தாத, இவ்வளவு அழகான குணாதேசங்களை கொண்டவர் நம் தேவன். அல்லேலூயா. வேறங்க அப்படி கிடையாதுங்க. அல்லேலூயா, வேறங்க அப்படி கிடையாது. நம் தேவன் ஒரு வித்தியாசமானவர். அல்லேலூயா, நம் தேவன் ஒரு வித்தியாசமானவர். அல்லேலூயா. சத்துருவை நேசி, சத்துருவை நேசி. உன்னை காட்டிலும் அவர்களை அதிகமாக நேசி. பியூட்டிஃபுல் கடவுள் இல்லை? எவ்வளவு அழகான தேவன் நம் தேவன். அல்ல, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறதுனால நம் கர்த்தருக்கு எவ்வளோ செய்தாலும் போதாது, கர்த்தர் எவ்வளோ கொடுத்தாலும் போதாது, கர்த்தருக்கு எவ்வளோ செய்தாலும் போதாது. அல்லேலூயா. என்ன பண்ணாலும் கர்த்தருக்கு போதும், ஏன்னா அவ்வளவு செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீ வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு என்ன செய்தாலும் போதாது, அவ்வளவாய் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை துதி, கர்த்தரை போற்று, கர்த்தரை கனப்படுத்து. அதுவே மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மாலே கூடும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. எவ்வளோ அப்பம், எவ்வளோ மீன் இருந்ததுங்க? 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. அல்லேலூயா. அங்கே இருக்கிறவர்களுக்கு யாருக்கும் தெரியாது என்ன மேஜிக் நடக்குதுன்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தரின் மேல் பாரத்தை வைத்து அவர்கள் கேட்கிறாங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் உம்மால கூடும். கர்த்தர் அப்படியே கைகளை உயர்த்தி, அல்லேலூயா, அந்த 2 மீன்களையும் 5 அப்பத்தையும் பார்த்து, ஆண்டவரே இதை ஆசீர்வதியும் சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே இது ஆசீர்வதியும் என்று சொன்னார். சொன்ன உடனே அல்லேலூயா, அங்க இருந்த 5000 பீப்பிள் அல்லேலூயா அந்த அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்டு எவ்வளோ பேஸ்கெட் மீதமானது? 12 பேஸ்கெட் மீதமானது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. முதல்ல சொன்ன இல்லையா, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. அல்லேலூயா. அப்படியாய் போராடி வருகிறவர்கள் கர்த்தர் சொல்லுகிறார், கூடுமே, எல்லாம் என்னால் கூடும். அல்லேலூயா. இயேசுவால் கூடும். ஆமென். அப்படியாய் விசுவாசமாய் நாம் நடக்கும் போது கர்த்தர் நமக்கு செய்து தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாய் பாடலாமா? கூடுமே, எல்லாம். நல்லா சத்தமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்பதான் குளிர் இருக்கும். குளிர் இல்லையா? நல்ல குளிர் போவோம், அப்ப சூடாகும் கை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்ல கையை தட்டும் போது சூடு ஏறும். அல்லேலூயா. அப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாடலாமா? கையை தட்டி
கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல பாடுங்க கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கினீரே நல்ல உற்சாகமா பாடு கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கினீரே சாத்தானை ஒடுக்கினீரே சாத்தானை ஒடுக்கினீரே என் சர்வ வல்லவரே என் சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கடல் மீது நடந்தீரையா சொல்லுங்க கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கினீரே சாத்தானை ஒடுக்கினீரே மீண்டும் சொல்லுங்க சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே என் சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடல் ஓட்டம் பிடித்ததையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் யோர்தான் உம்மை கண்டு ஆமென் பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மரணத்தை ஓ மறுபடி வருவீரையா சொல்லுங்க மறுபடி வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா அல்லேலூயா மறுபடி வருவீரையா எனக்கு ஒரு மாற்றம் அல்லேலூயா புரிஞ்சுங்களா ஒரு மாற்றம் என்னன்னு சொல்லி என்னங்க ஒரு மாற்றம்னா ஆமா வசனம் சொல்லுகிறது கர்த்தர் வந்து உன்னை எடுத்துக்கொள்ளும் போது உன்னை மகிமையின் சரீரமாய் மாற்றுகிறார் அல்லேலூயா கர்த்தர் வசனம் சொல்லுகிறது உன்னை என்னவா மாற்றுகிறாரா மகிமையின் சரீரமா மாற்றுகிறாரா அதுதான் ஒரு மாற்றம் அல்லேலூயா அப்ப நான் யோசிச்சேன் ஆண்டவரே நான் பொதிக்கும் போது நொண்டியா பொதிச்சேன் என்னை பொதிக்கும் போது நான் நொண்டியா பொதிச்சிட்டு இருக்கிறாங்க நான் வரும்போது எப்படி வருவேன் அல்லேலூயா கர்த்தர் சொல்றாரு நீ அப்படி வரமாட்ட முழுசா வருவ அல்லேலூயா ஏன்னா கர்த்தர் உன்னை மகிமையின் சரீரமாய் மாற்றுகிறவரா இருக்கிறார் அல்லேலூயா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரமாய் ஆசீர்வதிக்க போகிறார் அல்லேலூயா கவலைப்படாதீங்க ஆமென் கண்ணு இப்படி இருக்கு மூக்கு அப்படி இருக்கு நான் இப்படி இருக்கிறேன் ஆமென் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அழகானவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா மீண்டும் பாடலாமா மரித்து உயர் சீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மரித்து உயர் சீரையா மரணத்தை ஜெயித்து
வருவீரையா, மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா, எனக்கு ஒரு மாற்றம். அல்லேலூயா. நான் நொண்டி வர மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் வாய் நல்லா பேசும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கை நல்லா தட்டும். ஆமென். நீங்க தட்ட மாட்டேங்கிறீங்க, அங்க போனா தட்ட வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. மறுபடி வருவீரையா, எனக்கு ஒரு மாற்றம் தருவீரையா. சொல்லுங்க, மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா, எனக்கு விசுவாசம் இல்லைன்னா முடியாது. விசுவாசம் இருந்தா நல்ல கையை தட்டி அந்த மாற்றத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மறுபடி ஐ ஃபீல் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னம் நல்லா இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாற்றம் ஆண்டவரே, இப்படியா ஒரு மாற்றம். மறுபடி வருவீரையா, எனக்கு எனக்கு ஒரு மாற்றம் தருவீ கூடுமே அப்பா. இந்த சரீரத்தை ஒரு மாற்றம், இந்த சரீரத்தை ஒரு மாற்றம், இந்த சரீரத்தை ஒரு மாற்றம் உம்மால கூடும் ஆண்டவரே. கூடாதது ஒன்றுமில்லை. ரபா மாரி கதலபா சந்தர மாரி கரலபா கூடுமே அப்பா. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது 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 ஒன்றுமில்லை. நல்ல கூடாதது தேவனால் கூடாதது, தேவனால் கூடாதது, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கையை நீட்டினால் அல்லேலூயா அல்லேலூயா, நோய்கள் மறையுதையா. விசுவாசத்தோடு சொல்லுங்க. உம் பெயரால் கையை நீட்டினால், விசுவாசத்தோடு சொல்லுங்க. நோய்கள் மறையட்டும், நோய்கள் மறையட்டும், நோய்கள் மறையட்டும். பெயரால், உம் பெயரால் கையை நீட்டி, உம் பெயரால் கையை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. கூடாதது ஒன்றும். எழுந்திருக்கலாம். shall we all stand? இயேசுவே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. கூடுமே கூடுமே. அசைடு தேவ ஆவியானவர் இறங்கி, ஆண்டவரே உம்மா எங்களால் கூடாத காரியம் இயேசுவினால் கூடும் அப்பா. உம்மாலே கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடும் ஆண்டவரே. இயேசுவே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. கையை தட்டி தேவனை மையப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா 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 அல்லே. நல்ல உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா. கையை தட்டி பாட்டு பாடினா இயேசு வருவாரையா. சொல்லுங்க. கையை தட்டி பாட்டு பாடினா இயேசு வருவாரையா. என் கையை தட்டி பாட்டு பாடினா இயேசு வருவாரையா. அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உம் பிரசன்னம் ரொம்ப அழகு. உங்க பிரசன்னம் ரொம்ப அழகு. உங்க பிரசன்னம் ரொம்ப அழகு. உங்க பிரசன்னம் ரொம்ப மகிமைப்பா. உங்க பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள் மகிமை அடைவார்கள். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள் மகிமை அடைவார்கள். உன்னை சுற்றிலும் முள்கல் வேலி இருந்தாலும் அவைகள் உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை சுற்றிலும் முள்கல் வேலி, அநேக சகோதரிகள் வாழ்க்கையில பார்க்கிறேன், அநேக காரியங்கள் முள்கல் வேலிகளை பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அது இருந்த போதிலும் அது உன்னை சேதப்படுத்தாது. அது இருந்த போதிலும் உன்னை வெட்கப்படுத்தாது. அந்த முள்கல் வேலி இருக்கும், அநேக கட்டுகள் இருக்கும், அவைகள் இருந்த போதிலும் அவைகள் ஒன்றும் உன்னை செய்யாது. கர்த்தர் நாமம் உன்னுடைய பலத்த துருகம். அவர்கள் பிரவேசிக்கிறவர்கள் இலை பாருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் ஓ நீ இலை பாருவாய். You will rest upon the Lord. You will rest upon the Lord. கர்த்தரோடு கூட இலை பாருவாய். கர்த்தரோடு கூட இலை பாருவாய். நீ மட்டும் கிடையாது, உன்னோடு கூட சேர்ந்து அவரும் இலை பாருகிறவராய் இருக்கிறார். உன்னோடு இருக்கிற இம்மானுவேலரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மறவாமல் நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை மறவாமல் நினைத்து, என்னை மறவாமல் நினைத்து அப்பா, இரவும் பகலும், இரவும் பகலும் ஆண்டவரே என்னை குறித்து யோசிக்கிறீங்க அப்பா. என்னை குறித்து யோசிக்கிறவர் ஒரு இருக்கிறார் என்று சொன்னார். அது எங்க இயேசு அப்பா. என்னை குறித்து யோசிக்கிறவ, உன் நலனை குறித்து யோசிக்கிறவ, உன் ஆரோக்கியத்தை குறித்து யோசிக்கிறவ, மறவாமல் இருக்கிறவ நல்ல ஆண்டவரா இருக்கிறார். He is a God who never forgets you. உன்னை மறக்கவே மாட்டாருங்க. ஓ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைச்சீரையா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைச்சீரையா. மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. ஓ கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க. எபினேசர் நீர்தான் ஐயா. இதுவரை ஆண்டவரே, எபினேசர் நீர்தான் ஐயா. இதுவரை உள்ளத்தின் ஆழ்ந்த மீண்டும் சொல்லுங்க. எபினேசர், எபினேசர், எபினேசர் நீர்தான் ஐயா. இதுவரை எல்ரோய், எல்ரோய், எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்பா. எல்ரோய், எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி
நேரங்களில் ஆண்டவரே, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே 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 தழும்புகளால். பாடுங்களே பாடுங்களே, கர்த்தரை பார்த்து சொல்லுங்களே, சுகமானே சுகமானே சொல்லுங்களே. சுகமானே சுகமானே தழும்புகளால் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி கோடி கோடி நன்றி. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி. அவருடைய குடும்ப வைத்தியனா இருக்கிறாரு. உன் பலவீன நேரங்களில் அவர் பலன் உன்மேல் பூரணமாய் விளங்குகிறது. ஆண்டு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி. நல்ல சத்தமா. ஓ, சுகம் பெறாதவன் கூட இன்னைக்கு சுகத்தோடு கூட கடந்து செல்லும்படியாக உன் சுகம் பெற்றுக்கொண்டா என்ற விசுவாசத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்தை நீ எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டா என்ற விசுவாசத்தோடு, அதை பெற்றுக்கொண்டா என்ற விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லும்போது, நன்றி ஆண்டவரே, என் சுகத்துக்காய் நன்றி ஆண்டவரே, என் பலவீனத்துக்காய் நன்றி ஆண்டவரே, கர்த்தர் பலனின் மேல் பூரணமாய் விளங்குறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ, கோடி 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 நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. God bless them. Bless them, bless them, bless them, bless them. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. தகப்பனே, உண்மையாய் கண்ணீரோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கரம் அப்பா குறுகுவதில்லை. கர்த்தர் கரம் ஒருபோதும் உனக்கு குறுகாது. கர்த்தர் கரம் ஒருபோதும் குறுகாது. உன்னிடம் வந்து ஆசீர்வதிக்கிற அளவுக்கு என் கடவுளின் கர்த்தர் கரம் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு என் கரம் பெரிய கரம். உன்னை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு தேவனுடைய கரம் பெரிய கரம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்களே. நன்றி அப்பா, நன்றி சொல்லி ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்களே. கையை தட்டி நன்றி சொல்லுங்க, சும்மா தட்டாதீங்க. அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜாதி ராஜா, அவர் எல்ரோய், அவர் எபினேசா, அவர் எல் ஷெடாய், அவர் எல் ஈரே, யெகோவா ஷம்மா, எல்லாவற்றிலும் சிறந்தவர், எல்லாவற்றிலும் சிறந்தவர். அவரிடம் இது இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தரிடம் இது ஆகாது என்று ஒரு வார்த்தை கிடையாது. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ, கோடி 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 நன்றி. 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 கோடி கோடி நன்றி.
பரிசுத்தரே துதிக்கிறோம், மாறாதவரே துதிக்கிறோம். எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபை அப்பா. அளவுக்கு இல்லாத பாசம் எங்க மேல, அளவுக்கு இல்லாத பாசம் எங்க மேல. ஒரே மனிதர் அன்பு மாறிடும் தகப்பனே, மனிதர் அன்பு மாறிடும். ஆனால் இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாத ஆண்டவரே, ஒருபோதும் மாறாதப்பா. எங்கள் மேல் காட்டின அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். சபை மக்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரச்சனையில் வந்திருக்கிற சகோதரிகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. பலவீனமாய் வந்தவர்களுக்கு தேவ கரம் குறுக கூடாது ஆண்டவரே. தேவ கரம் ஒருபோது குறுகாது ஆண்டவரே. கர்த்தர் கரம் அவரோடு நீட்டி, கர்த்தரின் கரம் தொடுகிறதை அவர் உணரும்படியாக அப்பா, நீ குறுகினவர் அல்லவோ, கர்த்தர் செய்கிற தேவன் அல்லவோ அப்பா. நீ தொட்டு சுகப்படுத்துக ஆண்டவரே, நீங்க சொட்டு சுகப்படுத்துக ஆண்டவரே. தகப்பனே, தனிமையா இருக்கிற மகளிடம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன் தேவனா இருக்கிறேன். நான் உன் பட்சமாய் பேசுவேன். நான் உனக்கு பதில் கொடுப்பேன். உனக்கு எதிர் நிற்பவர்கள் நான் பதில் கொடுப்பேன். கர்த்தர் சொல்லுகிறவா, நான் உனக்காய் வழக்காடுவேன். நான் உனக்காய் வழக்காடுவேன். God is promising today, you don't need to speak. You don't need to speak. நீ பேசி நியாயம் செய்யாது. கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் மகனே, கர்த்தர் உனக்காய் வழக்காடுகிறவரா இருக்கிறார். கர்த்தர் வழக்காடினா வாய்தா கிடையாது மகனே. கர்த்தர் வழக்காடினா வாய்தா கிடையாது. கர்த்தர் வழக்காடினா தீர்ப்பு உண்டு. கர்த்தர் வழக்காடினால் தீர்ப்பு உண்டு. இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் வழக்காடினால் உனக்கு தீர்ப்பு உண்டு. தடையா இருக்கிற யாவும் கர்த்தர் வழி மாற்றி தரப்போகிறார். ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பன், எங்களோடு கூட அசைவாடுங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தேவன் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலன்படுத்தி ஆசீர்வதித்து காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசிரிக்க ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உளம் எனக்கு உருகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகம் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்கு கலங்கிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலும் உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளினாலும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்தில் அவரை பாடம் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிதிப்பது என் எலும்பில் உருவாகிறது போல் இருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமம் நீ, அடைக்கலம் நீ, கோட்டை
காட்டி தஞ்சமம் நீ அடைக்கலம் நீ கோட்டையம் நீ என்றும் காட்டி தேவன் மெல்லாத்துமாவே தாகமாயிருக்கிறதே தேவன் மெல்லாத்துமாவே தாகமாயிருக்கிறது தேவனின் சன்னதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே தேவனின் சன்னதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே தஞ்சமம் நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பே தஞ்சமம் நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பே. உட்காரலாம். இந்த சங்கீதத்திற்கு விளக்கமே தேவையில்லை என்று நினைக்கின்றேன். காரணம், இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக தெரிந்தது. கடைசி வரையில் அந்த வசனங்களை முழுவதும் தாகம். இந்த சங்கீதத்தின் தலைப்பு ஆத்தும தாகம். இந்த தலைப்பு என்ன? ஆத்தும தாகம். எல்லோருக்கும் தாகம் வந்திருக்கிறது. ஆனால் இயேசுக்கு வந்தது என்ன தாகம்? ஆத்தும தாகம். இயேசுக்கு வந்தது ஆத்தும தாகம். தீர்க்கதரிசியாக கூட அநேக இடங்களிலே தாவீது அவருடைய வார்த்தைகளை பேசுகிறதை எழுதினதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல கூட தாவீது இயேசு கிறிஸ்து ஆத்துமாகத்தோடு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை வைத்து இவன் ஆத்துமா தாகத்தோடு வாஞ்சித்து கதறுகிறதை தான் இந்த சங்கீதம் முழுவதுமாய் நமக்கு அறிவிக்கிறது. ஆகினாலே இதை அறிந்து இதை பாடி நம்முடைய ஆத்மா தாகத்தோடு இருக்க வேண்டாமா? உன் ஆத்மா தாகத்தோடு இருந்தால்தான் உன் வேண்டுதல் எல்லாம் கிடைக்கும். ஆமென், ஆமென். உன் முயற்சிகள், உன் தேவைகளுக்கு முயற்சிகள் வேறு. ஆனால் உள்ளன்போடு தேவன் செய்கிற தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு ஆத்மா தாகம் மிக மிக அவசியம். ஆகினாலே நாம் எப்போதும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போதும், வேண்டுதல் செய்யும் போதும், அவரை துதிக்கும் போதும், பாடும் போதும் எப்படி இருக்கணுமா? ஆத்ம தாகத்தோடு கூட நாம் பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அவரிடம் கேட்க வேண்டும். தேவன் தாமே இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதிப்பராக. ஆமென். நேற்று இரவுலேருந்து எனக்கு பயங்கரம் ஹெட்டேக். நல்லா இந்த பகுதி ஏதோ கல் வச்ச மாதிரி எனக்கு தலை டென்ஷன். என்ன பண்ணுறதில்ல. இந்த கேரல்ஸ் கூட போகும்போது கூட எனக்கு பரிபூர்ணம் நான் போகலை. அவ்வளோவும் தலையில் எனக்கு பாரம். ஏதோ எழுந்துட்டேன், ஏதோ ஆனது போல். நான் காலையில் சொல்கிறேன் ஷீலாக்கு, நான் எப்படி மெசேஜ் கொடுப்பேன் எனக்கு தெரில. ஏன்னா நைட் ஃபுல்லாக எனக்கு ஒரே யோசனை, சில காரியங்களை குறித்து, சபையை குறித்து, என் லைஃபை குறித்து யோசித்து கொண்டு இருக்கும்போது நான் யோசிச்ச, ஆண்டவரே என்னோட கூட அசைவாடுங்க அப்பா. அல்லேலூயா. பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே, சோர்வற்று இருக்கிற என்னோட கூட பலனாய் இருந்து ஆசீர்வதிங்க என்று சொல்லி காலையில் ஜெபித்து கொண்டு வரும்போது கர்த்தர் நம்ம ஆராதனை அவ்வளோ அழகாக நடத்தினார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் ஆராதனை கர்த்தர் என்னோட கூட பேசினார்னு நீங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் என்னோட கூட பேசினீர் ஆண்டவரே என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படியாய் பலவீனமாய் வந்த என்னை கர்த்தர் பலன் படிச்சு அல்லேலூயா உங்களோடு கூட நிற்க வைத்த கிருபைக்காக நன்றி சொல்லிச்சுக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமாக சபைக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. கர்த்தரோட வழிநடத்துதல் சபையில் இருக்கணும். கர்த்தர் தான் நடத்தணும். அல்லேலூயா. அப்படியான சபை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவரே இந்த சபையை நடத்துங்க, என்னையும் மாற்றுங்க என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது போடுறீங்களா? நம்ம பசங்க ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் பண்ணுறாங்களா அண்ணா, நீங்களும் பண்ணல, நம்மளும் பண்ணலான்னு சொல்லி எனக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறாங்க.
இது ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி பசங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பிள்ளை ஸ்ரீதருக்காகவும் பீனுக்காகவும் ஜோனஸுக்காகவும் நன்றி. டிவி ஆஃப் பண்ணிட்டு தேங்க்யூ ஸ்ரீதர், இப்போதான் நன்றி சொன்னேன். அல்லேலூயா. இது ஒன்றும் இல்லை, அது ஆன் ஆகிற வரலும் ரிமோட்டில் ஆன் பண்ணிட்டியா? அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நம்ம இந்த புது பாட்டு பாடணும் இல்லையா? பெத்லகேம் ஊரினில் எனக்காக பிறந்தவ, மாற்று தொழுவத்தில் எனக்காக தவிழ்ந்தவ. பெத்லகேம் ஊரினில் எனக்காக பிறந்தவ, மாற்று தொழுவத்தில் எனக்காக தவிழ்ந்தவ. சூரியனை சந்திரனை எனக்காக படைச்சிரே, ஆகாய மண்டலங்களை உண்டாக்கின கர்த்தரே. சூரியனை சந்திரனை எனக்காக படைச்சிரே, ஆகாய மண்டலங்களை உண்டாக்கின கர்த்தரே. பிறந்தாரே பிறந்தாரே இயேசு எனக்காய் பிறந்தாரே, பெத்லகேம் ஊரினில் எனக்காக பிறந்தாரே. அல்லேலூயா. இந்த பாட்டை என் பிள்ளைங்க கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறான்னா, நீங்கள் வெறும் யூடியூப்பில் மட்டும்தான் போடுறீங்க, நாங்கள் அதுக்கு ட்ரைலர் போடுறோம், அதை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம் என்று சொல்லி பிள்ளைங்க அந்த ஒரு வீடியோ எனக்காக பண்ணியிருக்கிறாங்க. பிறந்தாரே பிறந்தாரே இயேசு எனக்காய் பிறந்தாரே, பெத்லகேம் ஊரினில் எனக்காக பிறந்தவர், மாற்று தொழுவத்தில் எனக்காக தவிழ்ந்தவர். தேங்க்யூ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லா இருந்துச்சா பாட்டு? அல்லேலூயா அல்லேலூயா. அதை உங்கள் பாஸ்டரை ப்ரொமோட் பண்ணுங்கள், அநேகருக்கு தெரியட்டும். அல்லேலூயா. அநேகருக்கு தெரியட்டும். இப்படியோ உங்கள் பாஸ்டர் பாட்டும் எழுதுறாரு. அல்லேலூயா. பாட்டும் எழுதுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனால் தமிழ் தெரியாதுன்னு சொல்லுங்கள். பாட்டும் எழுதுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனால் தமிழ் ஏத படிக்க தெரியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உயர்த்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்படியா இந்த பாட்டை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்மம். அல்லேலூயா. லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபா. அந்த பாட்டை கேட்டு நீங்கள் பலனடைங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அது உங்களுக்கு பலனை கொடுக்கிற பாடலாக இருக்கட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், போற்றுகிறேன். தகப்பனே, எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். பேசி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்மஸ் மாதம் என்றதுனாலே இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்மஸ் செய்தி நானும் யோசிச்சு பார்த்தேன் என்னென்ன கொடுக்குதான். நான் போன வாரமே கர்த்தர் எனக்கு ஒரு 3 செய்தியை கொடுத்தார். நேற்று இரவும் கர்த்தர் அழகான ஒரு செய்தியை கொடுத்தார். அது நான் 25th பவர்ஃபுல்லாக இருக்கணும் என்று சொல்லி 25th ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். 25th ஒரு பவர்ஃபுல் செய்தியாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் இன்று நான் பேசுகிற வார்த்தை, ஏ சேவியர் இஸ் பார்ன், ரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சகர் பிறந்திருக்கிறார். சீக்கிரமாக நான் முடிக்கிறேன், ஏன்னா அநேக வேலைகள் உண்டு. நான் அந்த ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, ரட்சகர் என்று சொன்னால் என்ன? ரட்சிக்க வந்தவர், ரட்சிக்க வந்தவர். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்க வந்தவரை தேவன் நமக்கு கொடுத்தார் இல்லையா? அது ஒரு பரிசு நம்மளுக்கு. why God gave this gift? இந்த ரட்சகரை இயேசு ஏன் நமக்காய் கொடுத்தார்? இந்த ரட்சகரை இயேசு தேவன் ஏன் நமக்காய் கொடுத்தார்? எடுத்து படிங்க, யோவான் 3:16. இது கவனம் வச்சுக்கோங்க, தெரிந்த வசனம் தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஏன் கிறிஸ்துவானவர் நமக்காய் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லும்போது இந்த வசனம் உங்க ஞாபகத்துக்கு வரணும். யோவான் 3:16 படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கேள்வி என்ன கேட்டேன்? ஏன் இயேசுவானவரை தேவன் கொடுத்தார்? அல்லேலூயா. இவ்வளவாய் உலகத்தின் மேல்
அன்பு கூறும்படியாக. அல்லேலூயா. இயேசுவானவரை தேவன் நமக்காய் தந்தரின மிகவும் முக்கியமான காரணம் நம்மை நேசிக்கும்படியாக. அல்லேலூயா. நம்மை நேசிக்கும்படி அவர் அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. அல்லேலூயா. எனக்கு முதல்ல ஒரு ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு புதிய வார்த்தை நான் கற்றுக்கொண்டேன். அது நான் 16 இயர்ஸ் இருக்கும்போது, 16 வயசு இருக்கும்போது பைபிள் காலேஜுக்கு போயிட்டு ஒரு புக்கு, லைப்ரரியிலேருந்து ஒரு புக்கை எடுக்கிறேன். புக்கு எடுத்துட்டு அந்த புக்கோட தலைப்பு என்னன்னா எக்ஸ்ட்ரா வெகண்ட் லவ். எக்ஸ்ட்ரா வெகண்ட் லவ். எக்ஸ்ட்ரா வெகண்ட்னா ரொம்ப அகலமான, ரொம்ப பெரிய. எக்ஸ்ட்ரா வெகண்ட் ஒரு வார்த்தையின் அர்த்தம் ரொம்ப பெரிய, ரொம்ப அகலமான, அதை சாதாரணமா யாரும் சொல்ல முடியாத ஒரு அன்பு தான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் நமக்காய் கொடுக்கப்பட்ட மிகவும் முக்கியமான காரணம் பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பு. Who gave the gift? யார் பரிசை கொடுத்தது? யார் பரிசை கொடுத்ததுங்க? விசுவாசிக்கிறவனோ. யார் பரிசை கொடுத்தது? Who gave the gift? சாஸ்திரிகள். தேவன். ஓ ஜீசஸ். இல்ல முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மீண்டும் 1. சரியா? why was gift given? ஏன் பரிசு கொடுக்கப்பட்டது? பரிசு ஏன் கொடுத்தார் ஆண்டவர்? ஐயோ, புரியுதாப்பா நான் பேசுறது? சோனி, நான் புரியுதாம்மா பேசுறது? எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டுக்கிறேம்மா நான். அல்லேலூயா. why did God give this gift? ஏன் கர்த்தர் இந்த பரிசை கொடுத்தார்? நான் இப்பதான் சொன்னனே, for God so loved the world that he gave his only begotten son, so whomsoever believeth in him shall not perish but have everlasting life. கர்த்தர் இந்த உலகத்தின் மேல், இப்போ சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் பரிசாய் கொடுத்தார்? அதுதாங்க பதில். ஆமென், ஆமென். அதுதாங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே நான் கத்தி சொன்னேன். அல்லேலூயா. அதுதான் பதில். அதுதான் முன்ன சொன்னேன். நீங்க ரட்சிக்கும்படியாக மாதுகாலுங்க வனசாஸ்திரி வந்து கிஃப்டை கொடுத்தாங்க. அண்ணங்க, கர்த்தர் தேவன் நமக்காய் கொடுத்த இயேசு கிறிஸ்து ஏன் கொடுத்தார்னா நம்மை நேசித்ததுனால. அதுக்கு தான் ஒரு புக்கை படித்தேன்னு சொன்னேன். அந்த புக்கோட தலைப்புன்னு சொன்னேன். இப்போ புரியுதுங்க. நான் என்ன பேசினாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன பேசினாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? கேட்கமா? உங்க சிந்தனை வந்து இன்னைக்கு சர்ச்சு முடிஞ்ச உடனே சீக்கிரம் சிக்பேட்டுக்கு போனோம், போயிட்டு நாங்கள் சாரி வாங்கணும், ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணும். எவன்கிட்ட கொடுக்கலாம் ப்ளவுஸு? 4000, 3000, 5000, எவ்வளோ காஸ்ட்டில் தைக்கணும், எங்கெங்கே செமிக்கி வைக்கணும்? அதனால தான் சிம்பிள் கேள்வி, தேவன் ஏன் இயேசுவை கொடுத்தார்? தேவன் ஏன் இயேசுவை கொடுத்தார்? அன்பு வைத்ததனால். இவ்வளவா என் மேல் அன்பு கூர்ந்ததுனால. சொல்லுங்க, இவ்வளவாய் என் மேல் அன்பு கூர்ந்ததுனால. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யார் பரிசை கொடுத்தார்? தேவன். தேவன். அவ்வளவுதான். வானசாஸ்திரிக்கு கடை அப்புறமா உனக்கு கொடுத்தார் வானசாஸ்திரி. இப்போ உனக்கு கொடுத்த கிஃப்ட் தானே பேசுறேன் நானு. உனக்கு ஏன் இயேசுவை தேவன் பரிசா கொடுத்தார்? என்னை நேசித்ததுனால, இவ்வளவா என் மேல் அன்பு கூர்ந்ததுனால தேவன் அவரோட மகன் எனக்காய் கொடுத்தார். 2வது காரியம், ஏன் யார் கொடுத்தது? தேவன். தேவன் கொடுத்தார். இப்போ எவ்வளவான அன்பு நம்மை அன்பு செலுத்து, எவ்வளவு எப்படிப்படான அன்பை நம்மை கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். எடுத்து படிங்க ஒரு வசனம். How much does God love you? எடுத்து படிங்க. கலாத்தியர் இல்ல கலாத்தியர்ல யோவான் 14:18 படிங்க. யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவராய் விடேன். உங்களிடத்தில் வருவேன். போத விடுங்க. கர்த்தர் அன்பு எப்படி தெரியுமா? நான் உங்களை திக்கற்றனாய். அப்படி என்ன அர்த்தங்க? உன்னை விட மாட்டேன். ஆங்கிலத்தில் சொல்லுது, I will not leave you as orphans. உன்னை அனாதையரை விட மாட்டேன். உன்னை அனாதையரை என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னிடத்தில். அதுதான் கர்த்தரோட அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லிடலாம், சீலா ஐ லவ் யூ சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் பாட்டுக்கு.
இல்லை உன்னை விட்டு தனியாக எங்கன்னா போயிட்டு இருப்பேன். அது அன்பு கிடையாது. அன்புனா நான் உன்னிடத்தில் வருகிறது தான் அன்பு. நான் உன்னிடத்தில் வருகிறது தான் அன்பு. அந்த அன்பை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை என்ன விட மாட்டேன், நான் உன்னை திக்கட்ட விட மாட்டேன், உன்னை அனாதையை விட மாட்டேன், உன்னை தனிமையா விட மாட்டேன், நீ மட்டமாய் ப்ராப்ளமை சந்திக்க நான் விட மாட்டேன், நான் உன்னிடம் வருகிறேன். இதுதான் அன்பு, கர்த்தரோட அன்பு அதுதான். அல்லேலூயா. நீ பார்த்துக்க, நீ தான் பண்ண. கர்த்தர் அப்படி விட மாட்டாருங்க. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுறா, என்ன ஆனாலும் சரி, நீ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி, இந்த கதையை யூதாஸ் இஸ்காரியோத் கதையை முடிச்சிட்டாங்க. யூதாஸ் இஸ்காரியோத் கதையை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தது? மத்தாத்தியாஸ் இல்லையா? யூதாஸ் இஸ்காரியோத் மரிச்சிட்டாரு. என்ன எப்படி செத்தாருங்க? நாண்டு கொண்டு செத்துட்டான். சரியா? யூதாஸ் இஸ்காரியோத் நாண்டு செத்துட்டான். அதுக்கு பதிலாக மத்தாத்தியாஸ் என்ற ஒரு சீஷனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆனா யூதாஸ் இஸ்காரியோத் மாண்டு சாகாம இருந்திருந்தார், என்ன ஆயிருப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திருப்பி இருப்பான். கர்த்தர் யூதாஸ் இஸ்காரியோத்தை விட்டிருக்க மாட்டாரு. என்னை காட்டி கொடுத்தவனை, என்னை சிலுவையில் அறைஞ்சவனை கர்த்தர் விட்டுக்க மாட்டார். யூதாஸ் இஸ்காரியோத் உயிரோடு இருந்திருந்தா அவன் சாவை பார்த்து அவன் மரணத்தை தெரிந்து கொண்டு கர்த்தர் வேதனை அடைஞ்சிருப்பா. ஐயோ, அவன் இருந்ததுன்னா அவனை கட்டிப்பிடிச்சு தழுவி அவனை மாற்றி அவனை என்னை ரட்சிப்புக்குள் வரும்படியா நான் செய்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவரை பேசியிருப்பா. ஏன்னா அப்படிதான் அவர் தனிமையை விட மாட்டார். யூதாஸ் இஸ்காரியோத், நீ என்னை ஏமாற்றிட்ட, நீயே சந்திச்சு விட்டுக்க மாட்டாருங்க. யூதாஸ் இஸ்காரியோத் ஏமாற்றியை கர்த்தர் இருந்த நாட்களில் அவன் இருந்தாலும் கூட யூதாஸ் இயேசுக்கு போய் அவனை தட்டி தழுவி அவனை ஆசீர்வதித்து, நான் அவனை திக்கற்றனாய் விட மாட்டேன், நான் உன்னிடத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லி பெரிய தேவனை அடைந்திருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தான் கர்த்தர் பிதாவானவர் நமக்காய் கொடுத்தார். ஆமென். உன்னை திக்கற்றனாய் விடாமல் உன்னையோடு கூட இருக்கும்படியாகத்தான் பிதாவானவர் இயேசுவை நமக்காக கொடுத்தார். அவ்வளவு அழகான அன்பு. இப்ப சொல்லுங்க 3 காரியம். Why was Jesus given? ஏன் தேவன் இயேசுவை நமக்காக கொடுத்தா? என்னாச்சுங்க? அன்பு. அப்புறம் 2வது யார் கொடுத்தது? பிதாவானவர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ಪಿತಾವಾನವರ್ ಯಾರನ್ನ ಒಂದು ಕೇಳ್ಪಾಂಗ ಬಂದಿಟ್ಟು ನೀವು ದೇವರು ಕ್ರಿಸ್ಟಸ್ ಜೀಸಸ್ ಅಂತೀರಾ, ಜೀಸಸ್ ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಮ್ಯಾನ್ ಥರ ಬಂದರು, ஜீசஸ் யாக்கே இங்கே மேன் தர மகுவாக்கி வந்துடும். அப்போ சொல்லுங்க, பிதாவானவர் என் மேல் அளவில்லா அன்பு வைத்ததுனால அவர் மகனை எனக்காய் கொடுத்தார். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஏன் கொடுத்தார்? நான் திக்கற்றனாய் போகாதபடிக்கு என்னிடம் வரும்படியாய் பிதாவானவர் ஒவ்வொருடைய ஒரே பேரான குமாரனை எனக்காய் கொடுத்தார். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளான செய்தி தானே இது, கிறிஸ்மஸ் செய்தி. அல்லேலூயா. அப்படியே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள் என்ன நாட்கள் தெரியுமா? யாரெல்லாம் இருந்தாங்க அந்த நாட்களில்? எடுத்து படிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் படிங்க. லூக்கு 2. birth of Jesus is real. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உண்மையானது இல்லையா? கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உண்மையானது. அநேக வேத புஸ்தகத்தை கிரந்தங்களை பார்க்கிறோம், வேதங்களை பார்க்கிறோம், பகவத்கீதை பார்க்கிறோம். அதெல்லாம் ஏதிருக்கு இவங்க பிறந்தாங்க, அவங்க பிறந்தாங்க, 5 பசங்க இருக்கிறாங்க, 5 பசங்க இருந்தாங்க, அந்த என்னோ கதையெல்லாம் நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நடந்துச்சானா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நடந்துச்சா? தெரியாது. எங்கன்னா சாட்சி இருக்கா? கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது, இப்போ சிஸ்டர், இப்போ அன்பையா பிறக்கும்போது, அன்பையா நீங்க பிறக்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்க கூட? நீங்க பிறக்கும்போது உங்க கூட யார் இருந்தாங்க? நீங்க தான். ஐயோ அன்பு, நீங்க தான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீங்க தான். நீங்க பிறக்கும்போது உங்களோட யார் இருந்தாங்க? ஆமா. ஐயோ போதவங்க ஆண்டவரை சைட்ல வச்சிருங்க கொண்டாரும். அப்பா அம்மா இல்லையா? அவங்கள சொல்லுங்க. அப்பா ஆண்டவர் எப்பவுமே கொடுக்கிறாரு. மருத்துவர் இருந்தாங்க, அப்பா அம்மா இருந்தாங்க. எந்த டேட்ல பிறந்தீங்க தெரியல? இயரு உங்க ஹஸ்பண்ட் எப்போ பிறந்தாருன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியுமா? சொல்லுங்க, எப்போ பிறந்தாரு? வருஷம் சொல்லுங்க போதும். வருஷம் ஆஃப்டர் கிரைஸ்ட். சரித்திரத்தை எப்படி மாத்திட்டாரு. அல்லேலூயா. இவரை ஏற்றுக்கலனா நீ மனுஷனாவே இல்லை.
இல்லையா? இவரை ஏசிக்கலனா நீ யாருனாவா இல்லை, மனுஷனே மனுஷனாவே. when you understand history, சரித்திரத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளும் போது, இந்த சரித்திரத்தை நிஜமா நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்க உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து நடப்பீங்க. ஆமென். இவர் இருந்தவர் உண்மையாகவே இருந்தாருன்னு நீ புரிஞ்சுச்சுட்டேன்னா இவருக்கு பயந்து நடப்ப. நீ ஏதோ கடவுள் இயேசுவா, நான் சர்ச்சுக்கு போறேன், இந்த ராபோதனை எடுத்துக்கிறேன், ஏதோ தானே இருந்தேன்னா உனக்கு அந்த பயம் இல்லை. யாரோ சொல்லி கொடுத்து நீ சேர்த்துட்டு வர, அவங்கள போறீங்க பொட்டு வச்சுக்க சொன்னாங்க, நீ பொட்டு வச்சுக்கின. பூ வச்சுக்க சொன்னாங்க, நீங்க பூ வச்சுக்கின. மஞ்சா பூசின. அதே மாதிரி தான் சர்ச்சுக்கு அநேகர் வரீங்க. எப்படி வரீங்க தெரியுமா? நீங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு போனாங்கன்னா நீயும் என்ன பண்ணு, சர்ச்சுக்கு போ. அப்பா அம்மா ராபோஜனம் எடுக்கிறாங்கடா, பேப்டிசம் ஆன பேர் நீயும் என்ன பண்ணு, பேப்டிசம் எடு. அப்பா அம்மா சர்ச்சுக்கு போது வெள்ளை சட்டில் போகிறாங்க, நீங்களும் வெள்ளை சட்டில் போ. கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு அப்பமும் இதுவும் கலகாலம் சேர்த்து வை. இதே தான். அப்படி இருக்கக்கூடாது. நீ உன் தனிமையில் கர்த்தரை தேடணும். அவர் உண்மையாய் காட்சி கொடுக்கிறவரா இருக்கிறா, உண்மையாய் உனக்கு தெரிவிக்கிறவரா இருக்கிறா. அவர் உண்மையான தேவன், பிறந்த தேவனா இருக்கிறா. அல்லேலூயா. முதல் காரியம், birth of Jesus is real. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன? உண்மை. இரண்டாவது காரியம் படிக்கிறோம் பாருங்க. இரண்டாவது எடுத்து படிக்கிற ஒரு வசனம் கலாத்தியர் 4:4-5. கலாத்தியர் 4:4-5 சீக்கிரம் படிங்க. Galatians chapter 4:4-5. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாகி காலம் நிறைவேறின போது கிறிஸ்துவிடத்தில் பிறந்தவரும் தம்முடைய குமாரனை தேவன், மைக்கில் படிங்க ஐயா. Galatians 4:4-5. எல்லாம் கவனிங்க சிஸ்டர், எல்லாம் கவனிங்க. Why Jesus is real படிங்க. 4:4-5. கலாத்தியர் 4:4-5. 4:4-5. காலம் நாம் புத்திய சுரார்த்தையும் அடையும்படிக்கு, இல்ல க்ளீனா படிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு, நாம் புத்திர சுவிகாரத்தை. கவனிங்க சிஸ்டர் பிரதா, ஐயா மட்டும் தான் படிக்குவாங்க. நான் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிள்ளைகளை பெற்றுக்கணும். நீ தேவனின் பிள்ளைகளா இருக்கும்படிக்கு. சரியா? இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்யறாரு? அடாப்ட் பண்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உங்களை அடாப்ட் பண்றாரு. அதுதான் புத்திர சுவிகாரிகளாய் இருக்கும்படிக்கு. நியாய பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, நியாய பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக. இப்படின்னு என்ன அர்த்தம்னா, நியாய பிரமாணம்னா என்ன? மோசே கொடுத்த 10 commandments. சரியா? 10 கட்டளைகள். என்னங்க நியாய பிரமாணம்? என்ன? 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளை எத்தனை? ஒரு கட்டளை டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனையும் தாயும், அப்புறம் சொல்லுங்க பழனி பிரதர். பொய் சொல்லாது இருப்பையாக. அப்புறம் என்னங்க? திருடு பண்ணாதங்க. களவு செய்யாது இருப்பையாக. அப்புறம் பொய் சாட்சி. அப்புறம் அப்புறம் ரொம்ப முக்கியமான எதிர்பார்த்துங்கிறேன், என்னால் அன்றி உனக்கு தேவன் இல்லை. Do not worship other god. என்னை அன்றி வேற தேவனை வணங்காதீர்கள். என்னை என்று வேற தேவனை வணங்காதீர்கள். இந்த 10 கட்டளை நீங்க பாத்தீங்கன்னா, என்னை என்று வேற தேவனை என்ன பண்ணக்கூடாது? வணங்காதீங்க. எப்படி? அந்த 10 கட்டளையில ஏதாச்சும் ஒரு கட்டளையை நீங்க மீறிட்டீங்கன்னா நீங்கள் பாவி அல்லையா? பாவிதான். இந்த 10 கட்டளை நீங்க எதிராச்சும் மீறினாலும், ஒன்னு மீறினாலும் என்ன, நீங்க பாவிதான். ஒன்னு தான் பாஸ்டர் பண்ணிட்டேன், சின்னதா தான் பாஸ்டர் எடுத்துட்டேன், என்ன பண்ணாலும் திருட்டு தான், போய் தான், பாவம் தான், இச்சையா எதை பார்த்தாலும். மொபைல்ல பாக்குறியா? மொபைல்ல ஒரு பொண்ணை பாக்குறியா? இச்சையா பாக்குறியா? பாவம் தான். சபையில பாக்குறியா? பாவம் தான். வீட்டுல பாக்குறியா? பாவம் தான். ரோட்ல பாக்குறியா? பாவம் தான். ஆபீஸ்ல பாக்குறியா? பாவம் தான். எங்க யாரை எப்படி நீ பார்த்தாலும் இச்சையா எந்த ஒரு மகனையோ நீ பார்த்தாலும் அது என்ன? பாவம் தான். நீ பாவம் செய்ததுனால கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாய்,
நீ எதால பாவம் செய்த? இந்த கட்டளைகள், இந்த நியாய பிரமாணங்களை நீ மீறினதுனால இயேசுவானவர் உன்னை அவருடைய புத்திர சுவீகாரிகளாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக, நியாய தீர்ப்பினாலே நீங்கள் தண்டிக்காத படிக்கு உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக, உன்னை அடாப்ட் பண்ணி கொள்ளும்படியாக ஏற்ற நேரத்தில் வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? அல்லேலூயா. நாம் எல்லாம் பாவிங்க. ஏன் வசனம் சொல்லுது? தாய் உன்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். சரியா? அப்ப என்ன பாவம் பண்ணாங்க? இப்படி என்ன பாவம்? நான் என்ன எண்ணி ஒரு தேவன் என்ன பண்ணாதீங்க? வணங்கக்கூடாது. Do not worship idols. விக்கிரகத்தை என்ன பண்ணாதீங்க? வணங்காதீங்க. பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, கவட் பண்ணாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க, ஜெலஸ் பண்ணாதீங்க. அவன் மட்டும் பாரு இப்படி வாங்கி வந்துட்டான். பாவங்க அது. பைபிள் சொல்லுது. பரரோட வைஃபை இச்சையா பார்க்கறது மட்டும் பாவம் கிடையாது, பிறரோட பொருட்களை இச்சையா பார்ப்பதும் பாவம். பிள்ளைகளையும் இவங்க மட்டும் வாங்கிட்டாங்க பாஸ்டர், போச்சு பாவம் அது. தெரியுமா? அப்படின்னு வார்த்தை விடுற பாரு, பாவம். ஆமாங்க, வாங்கிட்டாங்க, பாவம் பாவம். அந்த பாவத்துல இருந்து உன்னை மீட்டுக் கொள்ள முடியாது. படிங்க கலாத்தியர் 4:4. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு, நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை யார் அவங்கன்னா? பாவிங்க. சரியா? நீ நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டதுனால நீ என்னவா இருக்கிற? பாவியா இருக்கிற. ஏன்னா நீ கீழ்ப்பட்டதுனால அது தெரியும். நீ செய்துட்டு இந்த பாவத்தை நீ என்ன பண்ணிட்ட? செய்துட்ட. அதனால உனக்கு தெரியும். படிங்க. மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும். எங்க பிறந்தவரும்? ஸ்ரீயிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி இந்த வசனத்துக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாவத்தில் வாழ்ந்து எப்படி பாவத்தை வாழ்ந்துங்க? இந்த நியாய பிரமாணங்களால. இதெல்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காக வந்தீங்க? நீங்க சேக்கறாயக்காகவா? சொல்லிடாதீங்க ரைட் சைடு. அல்லேலூயா. உங்களை சேக்கறதுக்காக கவியாக கொண்டு வரல, உங்களை கொண்டு வந்தது இயேசுவுக்காக. அல்லேலூயா. உன்னை பிறக்க செய்தது இயேசுவுக்காக. உன்னை புத்திர சுவிகாரம் எடுத்துக் கொள்ளும்படியாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. You not for anyone on this earth. You are God. கர்த்தருக்காய் பிறக்கப்பட்டவர். இந்த பூமிக்காக அல்ல. இந்த பூமியோட நிலம் கிடையாது. இது அழிந்து போகிற நிலம். இந்த வஸ்திரம் உள்ள ஆடை கிடையாது. இது அழிந்து போகிற ஆடை, அழியாத ஆடை. புத்திர சுவிகாரம் எடுத்துக்கொண்டாரே, உன்னை மகனாய் ஏற்றுக்கொண்டாரே, அது அழியாத அடையாளம். ஆமென். Your identity is your son of God and daughter of God. தேவன மகனாவும் மகனாவும் இருக்கிறீங்க. அதுதான் ஐடென்டிட்டி. யார தேவனா இருக்கிற? உண்மையா இருந்த தேவனா மகனா இருக்கிற நீ. புரியுதுங்களா? இப்போ ரெண்டாவது காரியம் படிங்க. லூக் 2:8 படிச்சீங்க. ஒண்ணே படிங்க. 2 மட்டும் படிக்கலாம். லூக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பயப்படாதீர்கள், உங்களுக்காக என்ன கொடுக்கிறேன்? மிகுந்த சந்தோஷம். அடுத்த நாள் சொல்றேன் என்ன சந்தோஷம் என்று அடுத்த நாள் செய்து கொடுக்கிறேன். இனி வெறும் பயப்படாதீங்க, அதல முடிக்கிறேன் நான். சரியா? பயப்படாதீர்கள், மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி. நற்செய்தி என்ன சொல்லி நான் அடுத்த முறை சொல்றேன். சரியா? இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா, பயப்படாதீங்க. என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. முதல்ல வசனம் பார்த்தோம். என்ன வசனம் பார்த்தோம்? கலாத்தியர் 4:4 உன்னை என்னவா மாற்றிக் கொள்ளும்படியாக புத்திர சுவிகாரமாய் உன்னை அவரோட பிள்ளையை மாற்றிக் கொள்ளும்படியாக கர்த்தர் வந்தாரே. வந்தவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருமா? பயப்படாத, நான் உன்னை ஏற்றுக்கொள்ள தான் வந்திருக்கிறேன். நீ பயப்படாத. என்ன
பெரிய தேவனாக இன்றைக்கு என்னோட எங்க இருப்ப? பரதேசிலே பார்த்தா வந்த மனங்காய் சொல்லுகிறது, பயப்படாதே. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, பயப்படாதே, பயப்படாதே. லைக்னு சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க, பயப்படாதே. சில்பா சொல்லுங்க மம்மிக்கு, பயப்படாதே, 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 பயப்படாதே. மலையே எதிராய் வந்தாலும் பயப்படாதே. சொல்லுங்க, மலையே எதிராய் வந்தாலும் பயப்படாதே. பெரிய நோய் வந்தாலும் பயப்படாதே. வியாதி மொழியினாலும் பயப்படாதே. இதோ உனக்கான சத்தம் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி. ரட்சகர் உனக்காய் பிறந்திருக்கிறார். பயப்படாதே. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்மஸ். ஆமென். கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? என் ரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்போது இதை உணர்கிறாயோ அதைத்தான் கிறிஸ்மஸ். ஆமென். என் ரட்சகர் என்னை மீட்டுக் கொண்டவர், என்னை திக்கற்று போக விடாதவர், என்னை அனாதையாய் விடாதவர், என்னை நேசிக்கிறவர் எனக்காய் பிறந்தாரே, அதுதான் கிறிஸ்மஸ். Not celebrating with a costly dress. இல்லையா? அது கிறிஸ்மஸ்ல என்னங்க? என் ரட்சகர் எனக்காய் பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய சொல்றது, பயப்படாதே. எடுத்து படிங்க. யோவான் 14:1. யோவான் 14:1 புரிஞ்சாதீங்க. அதே 14 வச்சுக்கங்க. நான் சொல்றது சீக்கிரம் உங்கள் இருதயம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கவனிங்க எல்லாரும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறது போல். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யார் அது சொல்லியது? இயேசு. இயேசு யாரு? இயேசு யாரு? ரட்சகர். என்னோட பரிசு. யார் அவரு? என் பரிசு எனக்காய் கொடுக்கப்பட்டவர். சொல்லுங்க, யார் அவரு? யார் அவரு? சொந்தமாக ரட்சகர், இல்லாத ரட்சகர். ஆமென். ஆமென். எனக்காய் கொடுக்கப்பட்டவர் இயேசு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு யாரு? சொல்லுங்க, ஜெயபிரகாஷ். எனக்காய், சொல்லுங்க, எனக்காய், எனக்காய் கொடுக்கப்பட்டவர். You want him. You want him. He doesn't feel bad. Doesn't feel bad. நீ போயிட்டு நீ என்ன வந்து ஒரு பொண்ணு சொல்லி பலாடுவோம். பொண்ணுகிட்ட போயிட்டு நீ என்ன வந்து சொல்லி மாதிரி தான் பண்ணுவாங்க. பலாடு விடுவா. எங்க அப்பா அம்மா கூட்டு நிக்கிறா. ஆனா ஏசு அப்படி கிடையாது. நீ அவருக்கு போயிட்டு நீ என்ன வந்து, நீ யாரு, நீ யாரு, நீ என்ன வந்து போயிட்டு அப்பா நீ என்ன வந்து எனக்காய் கொடுக்கப்பட்டவர், எனக்காய் கொடுக்கப்பட்டவர். சந்தோஷம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஏசு சந்தோஷப்படுவாருங்க. துதிக்க மாட்டாரு, கோபிக்க மாட்டாருங்க. அவர் சொல்லவே இல்லை, முடிவு இல்லை, நான் வெறும் பிரகாஷ் தான் சொல்ல மாட்டாரு. அவர் சொல்றாரு, அவர் பிரகாஷ் இது பண்ணாரு, அவர் சசிகலா கூட. அல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் கூட உங்களுக்கு மாட்டாரு, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் அவருக்காக கொடுக்கப்பட்டவரா இருக்கிறார். அவர் சொல்லுங்க, என்ன பண்ணாதீங்கப்பா, பயப்படாதீங்க. என்ன பண்ணுங்க? பயப்படாதீங்க. பிதாவை விசுவாசிக்கிறது போல என்னிடத்தில் விசுவாசம். என்னிடத்தில் விசுவாசிங்க. தயவு செய்து எவ்வளவு அழகா பண்ணி வைக்கிறாங்க. I have written in English for you. Do not let your hearts be troubled. You believe in God, believe also in me. Break எடுக்கிறாங்க. Bible says, break எடுக்கிறாங்க. It says, do not let your heart be troubled. You believe in God. You believe in God. You gotta wait for that. So that believe also in me. ஒரு நல்ல தேவன் இல்லையா? அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க? நான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டவன். இயேசு என்ன சொன்னாரு? believe also in me. Why? நான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டவன். 14 நான் உங்களை நிச்சயமாய் உங்களிடத்தில் வருவேன். 27 சமாதானத்தை உங்களுக்கு வைக்கப் போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைக்கப் போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் பயப்படாமல் இருங்க. பயப்படாமல் இருங்க. இந்த வசனம் வந்து வேத புத்தகத்துல ஓத வேண்டியது தெரியுமா? 365 டைம்ஸ் 365 தடவை என்ன இருக்கு? டெய்லி ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்? எல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க. வசனம் சொல்லுது 14
உங்களை விட இடே கர்த்தர் என்ன விட மாட்டாரு, விட மாட்டாரு. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க பயப்பட வேண்டாம். அதுதான் அதற்காக மேய்ப்பர்கள் போய் பார்த்தது யாரு? ரட்சகரை. அவர் போய் பார்த்தது எல்லாம் போயிடுச்சு, பயம் போயிடுச்சு. ஐயோ ஆடெல்லாம் விட்டு வந்தமே யோசிக்கல யாரு? மேய்ப்பர்கள். அந்த பயம் போயிடுச்சு. ஐயோ தூதர்கள் எல்லாம் சொல்லிச்சு, அந்த பயம் போயிடுச்சு. எல்லா பயமும் அவங்களை விட்டு நீக்கினது. ஏன்? கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் படிக்க போகிறார். அப்போஸ்தலர் 27, 23, 24 சீக்கிரம் படிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23, 24. Acts 27:23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான 27:23 ஐயா. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதரானவன் அந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். தயவு பண்ணினார். அல்லேலூயா. பவுலை பாடுகிற சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. யாவரையும் உனக்கு தயவு பண்ணுவேன். உன்னிடம் யாத்திரை பண்ணி உனக்காய் வருகிற யார் என்ன பண்ணலாம்? உனக்கு சார்பா. அல்லேலூயா. யாரவர்? எனக்காய் கொடுக்கப்பட்டவர் சொல்ற வார்த்தை அது. உனக்காய் கொடுக்கப்பட்டவர் சொல்ற வார்த்தை. உன்னை திக்கட்டுனாய் விட உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், விஜயவிலக மாட்டேன். உனக்காய் எதிராக வருகிற யாவரையும் உனக்காய் என்ன பண்ணுவேன்? உன் சார்பா மாற்றி தருவேன். வசனம் படிங்க. 28 முடிக்கல பாருங்க. மாத்தி 28 மத்திய 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மாத்திய 28 மத்திய 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எங்க தரேன்? அது 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. மத்திய 28 இல்லையா? ஐயோ அண்ணே தப்பு போயிட்டு. நான் கடைசி வசனம் படிங்க. 20ஆம் வசனம். 20 கட்டளையாவையும் அவர்கள் கைகள் படித்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முழு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கலாமா? அல்லேலூயா. இந்த உலகம் பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை திக்கற்ற விடாத, உன்னை கைவிடாத, உன்னை நேசிக்கிற, உன்னை அரவணைக்கிற, உன்னை தாழ்ந்த சேர்த்துகிற தாய்.
ஆசீர்வதிக்க பயன்படுத்துகிற காட்சிகளுக்கு நன்மையானதை சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ராஜபாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரை ஞானிக்கவும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் இங்கு வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.